சரி, நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? என்னவா? 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒரு நிமித்து அவங்க போக முடியாது. எத்தனை பேர் ஒருமனப்பட்டு இருக்கணும்? 2 பேர் ஒருமனப்பட்ட இடத்துல அந்த இடத்துல என்ன இருக்குன்னா காரியத்தை கர்த்தரு பலமான காரியங்களை செய்வார்கள். அப்போ இந்த ஒருமனம் தான் என்ன தேவை? நம்ம வாழ்க்கைக்கு ஒருமனம் தேவை. ஒருமனப்பட்ட இடத்துல கர்த்தர் என்ன தருகிறார்னா விடுதலை கொடுக்கிறார். ஒருமனப்பட்டு செய்கிற காரியம், ஒருமனப்பட்டு சிந்திக்கிற காரியம், ஒருமனப்பட்டு நடக்கிற காரியம், இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்துல ஒருமனப்பட்டவர்களா இருக்கிற வேலையில கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவனோடு உறவாடுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கிற வேலையில ஒருமனப்பட்டவர்களா இருக்கிற காரியத்துல கண்டிப்பா கர்த்தர் என்ன கொடுப்பார்னா ஜெயத்தை கொடுப்பார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாமே. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எங்க எங்க ஒருமனப்பட்டு இருக்கணும்? பூமியில ஒருமனப்பட்டு இருந்தா அந்த காரியம் எங்க போகுதுன்னா பரலோகத்துக்கு போகுது. எந்த காரியத்திற்காக இந்த பூமியில நம்ம ஒருமனப்பட்டு இருக்கிறோமோ அந்த காரியம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது. பிதாவிடத்துல அது என்ன பண்ணுது? போகிறது. அப்ப நம்ம ஒருமனப்பட்டவங்க 2 பேர்கள் ஒருமனப்பட்டால் ஒழிய அந்த இடத்துல அந்த ஒரு மனதோடு செய்கிற காரியத்துல அந்த காரியத்துல எங்க போகுதுன்னா பரலோக ராஜ்யத்திற்கு போகுது. அப்போ 2 பேர் ஒருமனப்பட்டாவே அந்த இடத்துல தேவனே இறங்கி வந்துங்க. அப்போ ஒருமனப்பட்ட இடத்துல தேவன் அசைவாடுகிறார். ஒருமனப்பட்ட இடத்துல தேவன் நம்ம பக்கத்துல இருக்கிற நம்ம ஜெபத்தை கேட்கிறார். அப்போ எந்த காரியத்திற்காக நம்ம ஒருமனப்பட்டு இருக்கிறோமோ அந்த காரியம் தேவ சந்நிதியில போகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம ஒருமனப்பட்டு எந்த ஒரு காரியம் நல்லதா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அது 2 பேர் ஒருமனம்னா எங்கன்னா ஏதோ இப்போ நம்ம ஒரு ஒரு யூனிஃபார்ம் ஒரு ஃப்ரெண்டுங்க என்ன பண்ணாங்க, ஒரே நம்ம ட்ரெஸ் எடுத்து போனோம், ஒரே சாரி எடுக்கலாம், ஒரே சுடிதார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா காட்டுறதுக்கோ ஒரு மனதோடு நடக்கிறதுக்கோ வித்தியாசம் இருக்கிறது. அப்போ வெளி தோற்றத்துல ஒன்றாய் இருக்கிறார்கள், ட்ரெஸ்ல அப்புறமா அவங்க பழக்க வழக்கங்களில் எல்லாத்துல என்ன இருக்கிறாங்கன்னா அவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா பட்டு நடக்கிறார்களாண்டா அவங்க ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். ஒரே காரியத்தை 2 பேரும் ஒருமனப்பட்டு செய்கிற காரியம் தான் இருதயத்துல ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் 2 பேரும் நம்ம ஒரே மாதிரி சுடிதார் எடுத்துக்கலாம், நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு சம்திங் நம்ம 2 பேரும் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது வெளி தோற்றத்தை காட்டுது. ஆனா உள் தோற்றத்துல ஒருமனப்பட்டவர்களால் ஒருமனப்பட்டு நடக்கிற காரியத்துல கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? வெற்றியை கொடுக்கிறாரு, ஜெயத்தை கொடுக்கிறாரு. நம்மளுக்கு எந்த ஒரு சூழ்நிலை நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம எந்த காரியத்திற்காக நம்ம குடும்ப சூழ்நிலை, நம்ம பிள்ளைகள் மாறல, நம்ம வாழ்க்கை மாறல, நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சம் இல்லை என்று சொல்லி நம்ம நினைக்கிற வேலையில அந்த இடத்துல ஒருமனப்பட்டவர்களா என் கூட ஒருமனப்பட்டு செபிக்க வேண்டும், என் கூட ஒருமனப்பட்டு என்னோட வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த காரியத்திற்காக ஒருமனப்பட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தனை பண்றாரு, பக்கத்துல வருகிறார். அப்போ அந்த ஒருமனப்பட்ட இடத்துல எப்படியெல்லாம் நடக்கிறது வாசிக்கலாம். செப்பனியா நிறைய வசனங்கள் உண்டு, ஆனா நான் சிம்பிளா கொண்டு வர. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாமே. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்னவா? ஒருமனப்பட்ட இடத்துல அவர் ஆராதனை செய்கிற, ஒருமனப்பட்ட இடத்துல ஆராதனை செய்யும் போது பாஷையை கொடுக்கிறார், அந்நிய பாஷைகளை கொடுக்கிறார். அப்போ எங்க ஒருமனப்பட்டு நம்ம ஆராதனை செய்வோம்?
சபையில ஒருமனப்பட்டு ஆராதனை செய்கிற இருதயங்கள் நான் தேவனை துதிக்கிறேன், நான் தேவனை பாடுகிறேன், நான் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறேன். அப்போ ஒருமனப்பட்டு தேவ சமூகத்துல நம்ம ஆராதனை செய்கிற வேலையில அவர் நம்மள சுத்தமான பாஷையை தருகிறாரு, பாஷையை சுத்தமாக தருகிறார். அப்ப அந்நிய பாஷையை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய சமூகத்துல நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும்னா, ஆராதிக்க வேண்டும்னா ஒருமனப்பட்டு ஆராதனை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஒருமனப்பட்டு ஆராதனை செய்கிற வேளையில நம்மளுக்கு என்ன பாஷை கொடுக்கிறார்? சுத்தமான பாஷையை நம்மளுக்கு தேவன் கொடுக்கிறாரு. அப்போ நம்ம சபையில ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்க 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 நம்ம இருதயத்தை தேவனுக்கு நேராய் தேவ சமூகத்துல தேவனை நோக்கி நம்ம ஆராதிக்க ஆராதிக்க அவரு நம்மளுக்கு என்ன தன்னா அந்நிய பாஷைகளை கொடுக்கிறார். சுத்தமான பாஷை என்று சொல்லியிருக்குது. அப்ப சுத்தமான பாஷைனா அவர் பரிசுத்தமான அபிஷேகத்தை தேவன் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கு. அப்ப நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய சந்நிதியில தேவனுடைய ஆலயத்துல யாரு துதித்தாலும் துதிக்கிறாரு. என் பக்கத்துல இருக்கிற நானும் என் சகோதரிய ஒன்றாய் சேர்ந்து தேவனை துதிப்போம். நானும் என் சகோதரர் ஒன்றாய் சேர்ந்து தேவனத்தை நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளோட சேர்ந்து துதிக்கிற வேலையில ஆராதிக்கிற வேலையில கர்த்தர் என்ன பண்றாரு? அபிஷேகத்தை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அப்போ நம்ம சுத்தமான ஒரு பாஷையை கொடுக்கிறான்னா பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமான வார்த்தைகளை நம்ம நாவல நிரப்பி அந்நிய பாஷை அடையாளத்தை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாமே. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. என்னவா? ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அப்ப அந்த ஒருமனப்பட்டவர்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்பார்கள். எங்கன்னா ஒருமனப்பட்டு சகோதரர்களோடு ஒருமனப்பட்டு அப்ப அங்கிருந்தவர்கள் அநேக ஸ்திரீகளும் இயேசுவின் தாயாகி மரியாளோடும் அவரோட சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜபத்தில் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அப்போ ஒருமனப்பட்டவர்கள் கூடியிருக்கிற வேலை சுத்தமான பாஷையை தருகிறார். 2வது ஒருமனப்பட்ட இடத்துல ஜபத்தில வேண்டுதல நம்ம ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்துல அவர் என்ன பண்றாரு? வருகிறார். அப்ப நம்ம இந்த ஒருமனம் நம்மளுக்கு தேவை. எந்த ஒரு விஷயத்திற்காக எந்த ஒரு காரியத்திற்காக ஏதோ இப்ப என் குடும்பத்துல ஒரு தேவை இருக்கிறது, ஒரு நெருக்கடி இருக்குது, கஷ்டம் இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேலையில அந்த தேவையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பூர்த்தி செய்வார். அப்போ நம்ம ஒருமனப்பட்ட இடத்துல தேவன் நம்ம பக்கத்துல வருகிறார். நம்ம ஏதோ ஒரு கணவன் ஒரு மனைவி ஏதோ ஒரு காரியத்திற்காக என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறதே எசப்பா நான் உங்க உண்மையே நம்பி இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒருமனப்பட்டு அவருக்கு நேரா நம்ம கரங்களை ஏறெடுக்கிற வேலையில அந்த காரியத்துல கர்த்தர் என்ன பண்றாரு? இறங்கி வருகிறார். அப்ப நம்ம ஒருமனப்பட்டவர்களா இருக்கிற வேலையில கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலை கொடுக்கிறார். அப்ப அந்த ஒருமனம் தான் நம்மளுக்கு தேவை. ஒருமனையோடு தேவ சமூகத்தில் நம்ம நிற்கிற வேலையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். நம்மளால பார்க்கவே முடியாது. இந்த காரியம் என் வாழ்க்கையில எப்படி நடந்தது, இந்த காரியம் எப்படி எனக்காக பிரயாசப்பட்டது என்று சொல்லிட்டு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதத்தை செய்கிற தேவன் ஒரு மனதோட நம்ம ஜெபிக்கிற வேலையில தான். அப்போ நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேலையில ஜபத்திலும் வேண்டுதலும் ஒருமனப்பட்டிருக்கோம். முதலாவது நம்ம என்ன பண்ண ஒருமனப்பட்டு இருக்கிற வேலை சுத்த பாஷையை தருகிறார். 2வது வேண்டுதலிலும் ஜபத்திலும் ஒருமனப்பட்டு இருக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் தேவ சமூகத்துல ஒருமனப்பட்டு இருக்கிற வேலையில நான் அந்த காரியத்தை தேவன் செய்கிறார். இதே அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கலாமே. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒருமனப்பட்ட இடத்துல இருக்கிற வேலையில அங்க என்ன தருகிறார்னா 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
கீழே வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். போதும். ஹalleluya. என்னவா? அந்த ஒருமனப்பட்ட இடத்துல இடத்துல கூடி வருகிற வேளையில அப்போது என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவரே கத்தர் அழுகிறார். அப்ப நம்ம பட்ட இடத்துல தேவனோடு உறவாடுகிற இந்த ஒருமனம் எங்கன்னா, இப்ப தேவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு உறவு இருக்கிற வேலையில, தேவன் நம்ம இருதயத்தை ஊற்றுகிற வேலையில, தேவனோட நம்ம இருதயம் சேர்ந்து இருக்கிற வேலையில, அந்த இடத்துல என்ன இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுவார். அப்போ ஒருமனப்பட்ட இடத்துல நம்ம கூடி செபிக்கிற வேலையில, தேவனோடு உறவாடுகிற வேலையில பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட ஆவில நிரப்பப்பட்டவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சகோதரர்கள் ஒருமனப்பட்ட இடத்துல விடுதலை கிடைக்கிறது. ஆனா தேவனோட நம்ம இருதயத்தை கொண்டு போய் சேர்த்து ஒரு மனத்தோட தேவனோட பேசுகிற வேலையில, அப்ப பேசுகிற வேலையில அவருக்கு என்ன தருங்கன்னா பரிசுத்த ஆவியானவரே தருகிறார். அதான் யாக்கோப்பு தன்னந்தனியாய் வருகிற வேலையில தன் குடும்பத்தையும் தன் மனைவியும் தன் பிள்ளைகளும் தனக்கு உண்டான எல்லாத்தையும் வழி அனுப்பித்து இரவில் தேவனோடு போராடி கொண்டு செபிக்கிற வேலையில அவன் இருதயம் தேவனோடு பற்றி கொண்டு இருக்கிற வேலை தேவன் பேசுகிறார் யாக்கோப்போடு. அப்ப நம்ம ஒரு மனம் எங்க இருக்குன்னா தேவ இருதயத்துல சேர்ந்தவர்களா. அப்ப மனுஷனிடத்துல ஒருமனப்பட்டவனால் ஒருமனப்பட்டு காரியத்துல அந்த காரியத்தை ஜெயத்தை வெற்றியை கொடுக்கிறார். அப்போ தேவனிடத்துல ஒருமனப்பட்டவர் இருந்தா பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நம்ம தேவனோடு எங்க இருக்கணும்? ஒருமனப்பட்டு இருக்கு. நம்ம இருதயம் தேவனோட ஒருமனப்பட்டிருக்கு. எவ்வளவு கவலை இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டம் இருக்கட்டும், எவ்வளவு துக்கம் இருக்கட்டும், எவ்வளவு பாரம் இருக்கட்டும், ஆனா தேவ சந்நிதி நான் தேவனோடு ஒருமனப்பட்டு இருக்கிறேன், தேவனோடு நான் பேசுகிறேன், தேவனோடு நான் உறவாடுகிறேன். யாக்கோப்புக்கு இருந்த போராட்டங்கள், தன் ஜீவனையும் தனக்கு உண்டான யாவையும் சுதந்திரித்து போயிடுவாரோ என் சகோதரன் நினைத்து மனத்துல நிறைய வேதனைகளோடு இருக்கிற வேலையில, ஆனா தேவ சமூகத்துல போயிட்டு தேவனோடு ஒருமனப்பட்டவர் இருக்கிற வேலையில கர்த்தர் அவரோட பேசினார். அப்ப நம்ம ஒருமனப்பட்ட இடத்துல கர்த்தர் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். அப்போ அந்த ஒருமனப்பட்ட இடத்துல நம்ம என்ன பண்றோம்? ஒன்று கூடி இருக்கிற வேலையில அங்க பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இதே 2ஆம் அதிகாரம் 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஹல்லேலூயா. என்னவா? ஒருமனப்பட்டவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயம். ஹல்லேலூயா. இந்த ஒருமனப்பட்ட இருதயம் கபடமில்லாத இருதயம், யாரு மேல எந்த ஒரு கசப்பை இல்லாதபடிக்கு எங்கவா அந்த போஜனம் பண்ணுகிற இடத்துல. அப்ப நம்ம போஜனம் கொடுக்கிற வேலையில இந்த ஒருமனம் இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு நீ சாப்பாடு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறனா அவங்க மேல உனக்கு ஒருமனம் இருந்ததுன்னா, அவங்க மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்ததுன்னா அங்க என்ன இருக்கா? கபடமில்லாத இருதயத்தோடு அவங்களுக்கு என்ன பண்ண? போஜனம் கொடுக்க வேண்டும். அப்ப அந்த போஜனம் கொடுக்கிறோம்னா அந்த இருதயத்துல என்ன இருக்கணும்? ஒருமனம் இருக்கணும். இன்னைக்கு எங்க தாய் வந்திருக்காங்க, எங்க தகப்பனர் வந்திருக்காங்க, எங்க உறவினர் வந்திருக்காங்க, எந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் ஒருமனத்தோடைய இருதயத்துல எந்த ஒரு கபடம் இல்லை, எந்த ஒரு கசப்பும் இல்லை, அவங்களுக்கு நான் போஜனம் கொடுக்கிறேன். உன் இருதயத்துல எந்த கசப்பும் இல்லாதபடிக்கு ஒருத்தருக்கு நீ போஜனம் கொடுக்குற உனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு வீட்டுல இப்போ யார் இது வீட்டுக்குள்ள எலியாசரா சாரிபத் வித வீட்டுக்கு வரும்போது எலியா என்ன பண்றாரு? வீட்டுக்கு வரும்போது அவர் என்ன பண்றாங்க? அந்த ஸ்திரீ என்ன பண்ற? கபடம் கவலை இல்லாத இருதயமா அவங்களுக்கு போஜனம் கொடுக்கும்போது அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அந்த குடும்பத்தை நம்ம ஆசீர்வதிக்கணும் என்ன இருக்கணும்னா நம்ம இருதயத்துல அந்த கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் கொடுக்கணும். அப்ப அந்த கபடம் இல்லாத இருதயத்துல போஜனம், ஐயோ இன்னைக்கு இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நாளைக்கு நம்மளுக்கு இல்லையே, ஐயோ நம்ம கிட்ட கொஞ்சம் தானே இருக்குது, இந்த கொஞ்சத்தை நம்மளுக்கு அவங்களுக்கு சமைச்சு போட்டோம்னா அடுத்ததுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கிறோமா?
அப்ப அந்த கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனத்தை கொடுக்கிற வேளையில அந்த இடத்துல என்ன பண்ற ஒருமனப்பட்டவர்கள். அப்ப அந்த ஒருமனப்பட்ட இருதயத்துல என்ன இருக்கக்கூடாது? கபடம் இருதயம் இருக்கக்கூடாது. அப்போ தேவனை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற இருதயத்துல கபடம் இல்லாத இருதயமா இருக்கணும். அதே போல ஒருமனப்பட்டு எம்மாவூர் சீஷர்கள் நடந்து போய் கொண்டிருப்பார்கள். அப்ப இயேசுவை குறித்து, இயேசுக்கு நடந்த சம்பவத்தை குறித்து அவங்க இருதயங்கள் ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை பேசி கொண்டிருக்குமோ அந்த இடத்துல இயேசு ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒருமனப்பட்டு நல்ல காரியத்துக்காக நம்ம ஒருமனப்பட்டு நம்ம செய்யும் போது அந்த இடத்துல இயேசு ராஜா வருகிறார். தீமையான காரியத்தை குறித்து இன்னைக்கு சபிராலும் அனனியாவும் சபிராலும் என்ன பண்ணாங்க? ஒருமனப்படுறார்கள். அவங்க என்ன பண்றாங்க? ஒருமனப்பட்டு அந்த அந்த பணத்தை வஞ்சித்து வைக்கிற வேலையில அந்த இடத்துல அங்க ஒரு மனதோட மறிக்கிறார்கள். எந்த காரியத்திற்காக நீ ஒருமனப்பட்டாலோ அந்த இடத்துல தேவன் அசைவாடுகிறார். அப்ப நம்ம ஒருமனப்பட்ட காரியத்துல ஒரு மனதோடு தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுகிற வேலையில அந்த இடத்துல தேவன் அசைவாடுகிறார். நம்ம ஒரே ஒரு காரியம் என்னன்னா, என் இருதயத்துல தேவனுக்கும் எனக்கும் ஒரு மனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் ஒரு மனமான காரியங்கள். தேவன் என் கூட இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், எல்லா காரியத்திலும் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், எல்லா காரியத்திலும் எனக்கு வெற்றியை கொடுக்கிறார், நான் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம யோசிக்கிற வேலையிலும் நம்ம இருதயத்தை அவருக்கு நேராய் கொடுக்கிற வேலையிலும் அந்த என்ன காரியம் நடக்குதுன்னா அது ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஒரு காரியத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ரோமர் புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. என்னவா? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை ஒரே வாயிலால் மகிமைப்படுத்த படிக்கு. அப்போ தேவனை மகிமைப்படுத்தணும்னா கூட ஒரு மனம் இருக்கு. அப்போ தேவனுக்கும் உனக்கும் ஒருமனப்பட்டு இருந்ததுன்னா அது வாயில அறிக்கை செய்யுங்க. அப்ப எப்படி செய்யணுமா? பொறுமையாக, ஆறுதலாக. அப்போ அந்த தேவ சமூகத்துல பொறுமையா எந்த காரியத்துக்காக? ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையா இருப்பேன்ப்பா, நான் உண்மையா உமக்கு செயல்படுவேன், ஒருமனப்பட்டவர்களான தேவனை மகிமைப்படுத்துவேன், எந்த இடத்துலனாலும் எந்த காரியத்திற்காக தேவனை நான் மகிமைப்படுத்துவேன். அப்ப நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் அனுதினமும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனோடு உறவாடுகிறவர்களாய் தேவனோடு பேசுகிறவர்களாய் தேவனோடு விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் தேவனோடு உறவாடுகிறாய் இருக்கிற வேளையில அந்த ஒருமனத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. அதே போல ஒருமனப்பட்டு எந்த இடத்துல எந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் இறங்கி வருகிறார். அப்போ நம்ம இயேசுவை குறித்து நம்ம ஒருமனப்பட்டு ஒரே வாயா. அப்போ ஒருமனப்பட்டனா ஒரே வாயா. வாய்னா நம்ம துதிக்கிற வாய், நம்ம பேசுகிற வாய், நம்ம தேவனோடு பேசுகிற வாயில ஒரே மகிமையை தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ நம்ம ஒரே வாயினால் தேவனை படுத்தும்படியாக அப்போ பொறுமையாக தேவனை மகிமைப்படுத்தின ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அநேக ஜனங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தணும். அப்ப நம்ம மகிமைப்படுத்த நாம் அவர் கிருபை நம்மளுக்கு தருகிறார். அப்ப எங்க 2 பேர்கள் ஒருமனப்பட்டார்களோ அந்த இடத்துல நான் வருவேன். அப்ப தேவன் ஒருமனப்பட்ட இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னா வாசம் செய்கிறார். அப்ப நம்ம பார்த்தது ஒருமனப்பட்டவர்கள் பாஷையை சுத்தமாக தருகிறார், ஒருமனப்பட்டவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருப்பார்கள், ஒருமனப்பட்ட ஒரு இடத்தில் சேர்க்க பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுவார்கள், ஒருமனப்பட்டவர்கள் இருதயத்துல கபடம் இருதயம் இல்லாத இருப்பார்கள், அவங்க போஜனத்தை கொடுப்பார்கள். அப்போ ஒருமனப்பட்ட இடத்துல தேவனை ஒரே வாயாய் மகிமைப்படுத்துவார்கள். அப்போ இந்த 5 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னா அப்ப நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு மனதின் ஆவியே இருக்க வேண்டும். இந்த ஒரு மனதின் ஆவிதான் நம்ம எங்க கொண்டு போகணும்? தேவ சமூகத்துல கொண்டு போகும். இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாமே. மத்திய சுவிசேஷம் 18:19 வாசிக்கலாமே. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால்
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமியில நம்ம ஒருமனப்பட்ட காரியத்திலே கர்த்தர் என்ன பண்றாருன்னா பரலோகத்து ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறாரு. அப்ப நம்ம ஒருமனப்பட்டு காரியத்துல இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற ஒரே ஒரு தீர்மானம் என்னன்னா, நான் ஒருமனப்படுகிறேன். இப்ப நம்ம கூட வந்து ரட்சிக்கப்படாதவங்க ஏதோ தனிப்பட்ட ரீதியில நம்ம குடும்ப ஜெபம் பண்ணா குடும்பமா உட்கார்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? அதுக்கப்புறம் தனிப்பட்ட ரீதியில தேவனோடு ஒருமனப்பட்டு இருப்போம். அதே போல எந்த ஒரு காரியத்துக்கு இப்ப அநேக பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காரியம் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சபையில வந்து ஊழியக்காரர்கிட்டயோ ஊழியக்காரம்மாகிட்டயோ ஒருமனப்பட்டு 2 பேரும் நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிற வேளையில அந்த காரியத்தை ஜெயத்தை கொடுப்பாரு. அப்ப அந்த ஒரு மனதின் ஆவியத கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம மனுஷர் மத்தியில ஒரு மனம் இருக்கணும். தேவ சமூகத்தை நம்ம இருதயம் ஒருமனப்பட்டு இருக்கணும். அப்ப நம்ம இந்த ஒருமனப்பட்டவர்கள் தான் தேவராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளப்பட முடியும். அப்ப இந்த ஒருமனப்பட்டு நம்ம வேண்டிக் கொள்ளுகிற காரியம் எங்க போகுதுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது. அப்ப அந்த ஒரு மனம் தேவனுக்கு பிரியமான காரியம். அப்ப அந்த ஒரு மன காரியத்துல நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் தேவனோடு உறவாடுகிற வேளையில கர்த்தர் நம்மளுக்கு பதில் கொடுத்து நம்ம விண்ணப்பத்திற்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமே. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. பரம தேவனே, பரிசுத்த ராஜனே, அப்பா நாங்கள்